தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இளம் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். என்ன அப்படின்னா, இந்த சேகர் பாபு இருக்காருல்ல, பிடிச்சி ஜெயில போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது உள்ள போடுங்க. இந்த செந்தில் பாலாஜிலாம் ஒரு 450 நாள் உள்ள இருந்தார்ல, அத மாதிரி இந்த ஆலயம் ஒரு வருஷமாவது உள்ள பார்க்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவ்வளவு வழக்குகள், அவ்வளவு ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிறத இந்த 5 வருஷத்துல இந்த சேகர் பாபு பண்ணி வச்சிருக்காரு. திருட்டு, கொலை வழக்கு அப்படின்னு எல்லாத்துலயுமே இருக்காரு. நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனடியா எடுக்கலாம். துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, போற கோயில்ல எல்லாம் 10 பவுன் 20 பவுன் கோயிலுக்கு வந்து அது ஏதாவது ஒரு இதை செஞ்சுட்டு போய் கொடுப்பாங்க, வேலை செஞ்சுட்டு போய் கொடுக்கறது, கிரீடம் செஞ்சுட்டு போய் கொடுக்கறதுன்னு கொடுப்பாங்க. அந்த பவுன் எல்லாம் யாரு கொடுத்தா அப்படின்னா நம்ம சேகர் பாபு தான் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐஸ் வைக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சொந்த நகையை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இத மாதிரி காணிக்கையில அட்டைய போட்ட நகையை தான் சேகர் பாபு கொடுத்தாரு அப்படிங்கிறது இப்போ நான் புதுசா வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது. 5 வருஷமா இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சேகர் பாபு மேல இருந்தது. சோ இந்த விஷயத்த புதுசா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா நாம ஆசைப்படுற மாதிரி சேகர் பாபுவை ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஜெயில பார்க்கலாம்.